திருப்பூரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது திருப்பூரில். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். என்னென்னா வந்து தொழிலில் எப்படி போகுதுன்னு கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரே ஒரு வருத்தம் மட்டும் சொன்னார், ஆள் யாருமே வந்து சரியான முறையில் வந்து செட் ஆக மாட்டேறாங்க, வந்தால் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் போயிடுறாங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு 6 மாதம் வேலை செய்கிறான். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்து வரணும்னு ஆசைப்பட்றோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு பால் இருக்குது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து போகும்போது தான் வந்து அதனுடைய மதிப்புகள் வந்து கூடு. உதாரணமாக ஒரு பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு மாட்டுப்பால் அப்படிங்கிறது 50 ரூபா விலையில் வித்துட்டு இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா அது தயிராக மாறும்போது பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு மாறு. அது ஒரு 2 நாள் கழித்து அந்த நிலையை அடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மோர் அப்படிங்கிறது வந்து அதனுடைய கூடுதல் விலை பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா 90 ரூபா வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட நிலைக்கு மோர்லேருந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சு வருது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெயிலிருந்து நம்ம உருக்கி நெய்யாக மாற்றும் போது ஒரு கிலோ வந்து 400 500 நல்ல குவாலிட்டியாக இருக்கிற போது நல்ல ஒரு விலைக்கு வந்து விற்பனை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு பாலிருந்து வெண்ணெயாகிற வரைக்கும் வந்து ஒவ்வொரு நிலையும் வந்து பொறுமையாக கடந்து உயர்ந்த நிலையை அடையுது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பணி செய்கின்ற பொழுது ஒரு கூலி நிலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலை அடையிறதுக்கு வந்து ஒரு பொறுமையாக இருக்கும்போது இந்த பாலை போல் வந்து நெய்யாகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த நிலையில் வந்து வெற்றி அடையலாம். அவசர அவசரமாக ஒவ்வொரு முடிவுகளை வந்து எடுக்கும் பொழுது நம்ம வந்து அடையாளம் தெரியாமல் வந்து நம்ம வந்து மறைஞ்சு போயிடுறோம். ஆகவே பாலை போல பொறுமையாக இருப்போம், சிறப்பான முறையில் வாழ்க்கை வந்து வெற்றி அடைவோம். நன்றிகள் பல. கவிஞர் ஆதி.